friends எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய் கவின் கிச்சன். நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. and கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மஷ்ரூம் கிரேவி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் தேவையான எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா இது கூட 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 7-8 புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும் கிரேவிக்கு. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கிரேவியோட டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் போல் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 7-8 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எப்பவுமே கிரேவி செய்யும் பொழுது முந்திரி பருப்பு சேர்த்து செஞ்சு பாருங்கள். அந்த டேஸ்ட் வந்துட்டு நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட் தரும். திக்னஸும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதையும் வந்துட்டு எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம், தக்காளி, நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு விழுது, புதினா எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஆட் பண்ண வேண்டிய ஐட்டங்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அண்ட் 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்துட்டு வீடியோவில் ஷூட் பண்ண மறந்துட்டேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க செய்யும் பொழுது. நம்ம ஆல்ரெடி வெங்காயம் வதக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இதுக்கு கிரேவிக்கு தேவையான அளவு மட்டும் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1.5 ஸ்பூன் அளவு கெட்டியான தயிர், புளிக்காத தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கிரேவிக்கு நல்ல ஒரு திக்னஸ் தரும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அதோட டேஸ்ட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா கிரேவிக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ அடுத்த ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதே கடையில் தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ அதில் 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். பட்டை ஏலக்காய்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கிரவுண்ட் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இதை எண்ணெயிலே வந்துட்டு நல்லா ஒரு முறை வதக்கிக்கோங்க. ஆல்ரெடி வதக்கினது தான், இருந்தாலும் வந்து தண்ணி சேர்க்காமல் ஒரு முறை தயிர்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அரைச்சிட்டு இந்த மாதிரி இந்த எண்ணெயிலே வந்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே நம்மளுடைய கிரேவி வந்து நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் தகன்னு இருக்குது. இப்போ அது வந்து மிக்ஸி ஜார் அலசின தண்ணியும் நான் இதை கூட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சேர்த்து செய்யும் பொழுது நல்ல கிரேவி வந்து ரிச்சான ஒரு டேஸ்ட் தரும். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கிரேவி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ மூடி போட்டு ஒரு 5-8 நிமிஷம் வந்து நல்லா அதை கொதிக்க விட்டுடலாம். மீடியமான ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், கிரேவி வந்துட்டு முன்னே இருந்ததை விட நல்லா கொதிச்சு ஓரளவு திக்காக இருந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க காளான் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்தமாரி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு பெரிய காளானாக இருக்கிறத ஒரு 3ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன காளானாக இருந்துச்சு அப்படின்னா 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். கிரேவி வந்து நம்ம சப்பாத்தி, நான் இதுக்கு தான் வந்து தொட்டு சாப்பிட்றோம், இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிட்றோம் அப்படிங்கிறப்ப காளானும் கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் வந்து தண்ணி சேர்க்கும் பொழுது பார்த்து சேர்த்துக்கோங்க. இது ஈவன் ஒயிட் ரைஸ், புலாவ், ஜீரா ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ வந்து தயிரும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கிரேவி கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்கான மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ காளான் சேர்த்ததுக்கப்புறமா நான் மூடி போட்டு மறுபடியும் வேக வச்சிடுறேன். லிட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுடைய கிரேவி வந்து நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. காளானும் வந்துட்டு நல்லா வந்து உங்களுக்கு சாஃப்டாக வெந்துருச்சு. ரொம்பவே குயிக்காக நம்ம வந்துட்டு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ரொம்ப நம்ம மெனக்கட்டு செய்யணும்லாம் தேவை கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாமே வந்துட்டு இதில் வந்து ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணி செய்கிறதுனால கிரேவியும் வந்துட்டு உங்களுக்கு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். அண்ட் இதில் நம்ம கர்டு, கீ இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே இந்த புளிப்பு அந்த டேஸ்ட்லாம் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான காளான் கிரேவி நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். அண்ட் இதில் டேஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த புளிப்பு இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த மஷ்ரூம் கிரேவியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இது போன்ற நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. அன்டில் தென் டேக் கேர், பாய்.